வீரப்பன் நல்லா வேட்டையாடுறானே, நம்ம அவருக்கு முன்னாடி பின்னாடி போனோம்னா நம்மளுக்கு காசு நீ நிறைய கொடுப்பான், நிறைய கொடுத்துருக்குறாரு. துப்பாக்கிகள் எல்லார் கையிலுமே இருந்திருக்கு, ஆனால் போதுமான அளவுக்கு பயிற்சி இல்லை. அது காரணம் குடிசை தொழில் போலவே அங்கங்கே வந்து துப்பாக்கிகளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. வீரப்பனாருடைய 2வது கொலை என்பது இதில் முக்கியமாக பேசப்பட வேண்டியது. அங்கே நடந்தது என்ன? ஏன்னா அது மடிக்கேரியில் நடந்த சம்பவம். அவன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு 15 பேர் கொண்ட கும்பல் தான் இங்கே வந்து யானை தந்தத்தை வெட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து கொள்ளைகாலம் பகுதியில் நிறைய பேரை வந்து சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணுறாங்க. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவங்கெல்லாம் பிழைப்புக்காக போனவர்கள். வீரப்பன் நல்லா வேட்டையாடுறானே, நம்ம அவருக்கு முன்னாடி பின்னாடி போனோம்னா நம்மளுக்கு காசு நீ நிறைய கொடுப்பான், நிறைய கொடுத்துருக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது குற்றவாளியாக ஆண்டி கிருஷ்ணா அப்படிங்கிறவர், அவர் தகப்பனார் பேர் முனுசாமி, அவரும் கோபிநத்தத்தை சார்ந்தவர். 7வது குற்றவாளியாக துரசுவாமி அப்படிங்கிறவர், அவர் கொள்ளைகால் பகுதியை சார்ந்தவர், கர்நாடகா, அதாவது மாதேஸ்வரம் மலைக்கு கீழே இறக்கத்தில் அந்த கொள்ளைகால் பகுதியை சேர்ந்தவங்க. 8வது குற்றவாளியாக கேஷ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, அவர் வந்து லம்பானி, அவங்க அப்பா பேர் கொள்ளைகாலம், அவரும் கொள்ளைகாலை சேர்ந்தவர். ஏற்கனவே நான் சொன்னதை போல் 9வது குற்றவாளியாக கோபாலா, அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 10வது குற்றவாளியாகவும் அதே கோபால பேரை சேர்த்துட்டாங்க, அரஜி கேசட்டில் அப்படி சேர்த்துறாங்க. 11வது குற்றவாளியாக மாதா, சன்னா பொன்னுசாமி, கொள்ளைகால் பகுதியை சார்ந்தவர். இவங்க எல்லாருமே இந்த கொள்ளைகாலை ஏன் அவங்க வந்து தேர்வு பண்ணுறாங்கன்னா, மாதேஸ்வரம் மலைக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய டவுனில் அது முக்கியமான ஒரு இன்றைக்கி கொள்ளைகாலம் தனி தொகுதி ஆயிடுச்சு. இப்போ கொள்ளைகாலத்தில் வந்து நீதிமன்றங்கள்லாம் இன்றைக்கி, இப்போ நான்லாம் வந்து நீதிமன்றம் போனால் கொள்ளைகாலம் நீதிமன்றத்துக்குலாம் நான் போயிட்டு வந்திருக்கேன், அது சில வழக்குகளில். அப்போ கொள்ளைகாலத்தை சுற்றி இருக்கிறவங்க வந்து வீரப்பனாருக்கு நிறைய வழிகாட்டல் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேருந்து கடைசி வரை கொள்ளைகால் பகுதியை சேர்ந்தவர்கள் வீரப்பனாருக்கு உதவியாக இருந்தவர்கள். ஆகையால் இந்த வழக்கில் கொள்ளைகாலத்தை சேர்ந்தவர்கள் அதிக பேர்கள். அது பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மாதா சன்னா பொன்னுசாமி, இவரும் கொள்ளைகாலை சேர்ந்தவர். அடுத்து அர்ஜுனா சன்னா தபாக நாயக்கா அப்படின்னு வருது, அது கொள்ளைகாலை பகுதியை சேர்ந்தவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13வது குற்றவாளியாக அம்பானி மசானா செட்டி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு, சன் ஆஃப் திருப்பூரான் செட்டியார், அவர் வந்து அவரும் கொள்ளைகால் பகுதியை சார்ந்தவர். அடுத்து பார்த்திங்கன்னா 14வது குற்றவாளியாக குழந்தையப்பன் சன் ஆப் அம்மாஞ்சி அப்படின்னு ஒருத்தர். அடுத்து 15வது குற்றவாளியாக மாதையா சன் ஆப் முனுசாமி, அவரும், இவங்க 2 பேருமே கோபிநத்தத்தை சார்ந்தவங்க. 31 வயசு 35 வயசு 2 பேருக்கும். இதில் என்னென்னா அக்யூஸ்டு 14, அக்யூஸ்டு 15 வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க ஊருக்கு வர்றாங்க, யானை வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு கோபிநத்தத்துக்கு வர்றாங்க. அப்போ காசெல்லாம் கொடுத்துட்ருக்குறாரு, 2 பேருக்கும் சம்பளம் கொடுப்பாங்கல்ல. அப்போ வந்து 800 ஒரு ஆளுக்கும், ஒரு ஆளுக்கு 1300 சம்பளம் கொடுத்து ஊருக்கு போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஊருக்கு வந்த இடத்துல தான் அந்த 2 குற்றவாளிகளும் கைது செய்யப்படுறாங்க. மற்ற குற்றவாளிகள் யாரையுமே கைது செய்யப்பட முடியல. அதுக்கப்புறம் பின்னாடி வழக்கில் வந்து சேர்த்தாங்க இந்த கேஸில். அப்போ 14, 15 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த A1 to A அக்யூஸ்டு 13 வரை டிராஃப்ட் ஃப்ரம் தி சார்ஜஸ், அதாவது இந்த 13 பேர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல காவல்துறையால். இதில் A14, அதாவது அக்யூஸ்டு 14 குழந்தையப்பனும் அக்யூஸ்டு 15 மாதையாவும் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. எங்கேன்னா ஜட்ஜ் கோர்ட்டு மடிக்கேரிக்கே கொண்டு போகிறாங்க. இவங்க மேலே நம்பர் 38/93 தான் வழக்கு வந்து தீர்ப்பாகுது. அதுவரை அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. 85 தொடங்கியது, 93 தான் 8 ஆண்டுகள் இந்த வழக்கு முடிஞ்சு. அப்புறம் 2 பேருமே சிறையில், மைசூர் சிறையில் அடைக்கப்படுறாங்க. மற்றவங்க யாருமே கண்டுபிடிக்க முடியல அந்த வழக்கை. இதில் வந்து ட்ராப்படு, அதாவது 13 பேர் ட்ராப்னு போடுறாங்க. அரசுத்துறை ஆவணங்களில், காவல்துறை வட்டாரங்களில் தெரிவிப்பது 13 பேரை எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் மாற்று பெயரோட தான் உள்ளே வந்து இந்த யானை தந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் வீரப்பனாருடைய 2வது கொலை என்பது இதில் முக்கியமாக பேசப்பட வேண்டியது. அங்கே நடந்தது என்னன்னா, வீரப்பனார் வந்து குண்டல்பேட்டையிலிருந்து தனியாக வந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் தான் இந்த கொள்ளைகால் பகுதியை சேர்ந்த எல்லாரையுமே அழைச்சிட்டு போகிறாரு, வாங்க உங்களுக்கெல்லாம் நான் சம்பளம் தாருன்ட்டு. நான் சொந்த ஊருக்காரங்க கோபிநத்தத்தை சார்ந்தவங்க ஒரு 6-7 பேரையும், அங்கே ஒரு 6-7 பேரையும் தேர்வு பண்ணி தான் கொண்டு போகிறாரு. இப்போ எல்லாருக்குமே துப்பாக்கி பயிற்சி தெரியுமானா இல்லை, கிடையாது.
இதில் அர்ஜுனன் சுடுவார், வீரப்பன் சுடுவார், மாதையான்னு ஒருத்தர் இதில் வர்றாரு. அவர் நல்லா சுடக்கூடியவர். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ரொம்ப வந்து அதிதீவிரமாக துப்பாக்கி கையாளக்கூடியவர். அவர் யாருன்னா துரைசாமிங்கிற ஒருத்தர், கொள்ளைகாலம் 7வது குற்றவாளியாக. இவரும் வந்து ஓரளவுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை பெற்றவர். இன்னொன்று என்னென்னா, துப்பாக்கிகள் எல்லார் கையிலுமே இருந்திருக்கு, ஆனால் போதுமான அளவுக்கு பயிற்சி இல்லை. அது காரணம், இப்போ குடிசை தொழில் போலவே அங்கங்கே வந்து துப்பாக்கிகளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லார்ட்டையுமே அந்த காடு ஓரங்களில் இருக்கிற மக்கள்கிட்ட துப்பாக்கி இருந்ததுனால இவங்க எல்லார் கையிலுமே யானை வேட்டை துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே வீரப்பனாருக்கு வந்து அவங்க அப்பா கூசிய முனுசாமி கொடுத்த துப்பாக்கி அவர் பயன்படுத்துகிறாரு. அந்த துப்பாக்கியில் தான் இப்போ அந்த ஸ்ரீபுட்டுவை வந்து கொலை பண்ணது. முதல்ல அந்த வனத்துக்குள்ளே இவங்க 2 பேரும் வந்து சந்திக்கிறாங்க. இந்த குழுவும் ஸ்ரீபுட்டும் சந்திக்கிறாங்க. சொல்கிறாரு, இங்கே வா, அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, ஆவணங்கள்லையும் இருக்குது. நான் வந்து என் வயிற்று பொழப்புக்கு நான் வந்திருக்கேன், நீ உன் வேலையை பாரு. யானையை நீ வெக்கலை, அதுவாக உருவாகுது, அதுவாக காட்டுக்குள்ளே தெரியுது, அது பெற்றுக்கும் வளர்ந்துக்கும். நீ சோறு போட்டு அதை வளர்க்கலை. என் வயிற்று பசிக்கு நான் வேட்டையாடுறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரெல்லாம் வேட்டையாடி இருக்காங்க, நீ இதை கண்டுக்காத போன்னு சொல்லி காசு கொடுத்துருக்குறாரு. அவன் என்ன பண்ணியிருக்கான், அதெல்லாம் வந்து சரியாக வராது, நான் வந்து மேலதிகாரிக்கிட்ட நான் வந்து சொல்கிறேன் அப்படி. ஸ்ரீபுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு வந்து குடகு மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்த நஞ்சப்பகவுடு அப்படிங்கிற ஒருத்தருக்கு தொடர்பு கொள்கிறார். டிஎஃப்ஓகே நேரடியாக டிஎஃப்ஓ ரேஞ்சர் வந்து மஞ்சுநாத்னு ஒருத்தர். இந்த மஞ்சுநாத்துங்கிறவருக்கு அவர் தொடர்பு கொண்டு நான் வந்து உடனடியாக நீங்கள் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லி அனுப்புகிறார். அப்போல்லாம் வந்து கைபேசிகளோ வாக்கி டாக்கிகளோ காவல் வனத்துறைக்கு இதெல்லாம் கொடுக்கல, ஆள் கையில் சொல்லி விட்றாரு, உங்களை நான் வந்து விடமாட்டேன் இந்த காட்டை விட்டு அப்படின்னு சொல்லி. இவர்கிட்டையும் துப்பாக்கி இருக்குது, யானை சுடுதல் துப்பாக்கி, அதாவது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வச்சுருக்கிற துப்பாக்கி. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக கெஞ்சிறாரு வீரப்பனார், விட்டுரு, நான் வந்து சரி உன் பகுதிக்கு இனிமேல் எல்லாம் நாங்கள் கிளம்பி போகிறோம். அப்படிங்கும்போது அந்த 12 சோடி தந்தம் வச்சுருந்தார்ல, அதை பறிமுதல் பண்ணுறான். இந்த 13 சோடி தந்தமும் என் பகுதிக்குள்ள தான் நீ வந்து வேட்டையாடி இருக்கிற. 12 சோடி தந்தம் அடித்தது வந்து அங்கே ஒரு யானையை அடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 13 சோடி தந்தம் கையில் இருக்குது. இது என்னென்னா, இந்த 12 சோடி தந்தங்கள் எங்கேருந்து வந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன தெங்கு மராட்டா பகுதியிலேயே சில யானைகளை வேட்டையாடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இறந்து போய் கிடக்கும்ல, வயதாகி போய் இறந்து போய் கிடக்கிற யானைகளுடைய தந்தங்களில் அது ஒரு 4-5 எடுத்திருக்கிறாங்க. அது அதிகமாக வந்து பந்திப்பூர் சரணாலயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் யானை தந்தத்தை ஏதோ 2 சோடி என்னமோ எடுத்துருக்குறாங்க. அதில் குண்டல்பேட்டை வனப்பகுதியிலையும் வந்து அந்த மாதிரி இயற்கை மரணத்தில் கடந்த அந்த தந்தங்களை எடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் மடிக்கேரி பகுதியில் இருக்கிற வனத்தில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கூடுமானவரை ஏதாவது யானை செத்து கிடக்கும், அதில் தந்தை இருந்தால் கலட்டிடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, விவசாயத்தை பணப்பயிர்களை அளிக்கக்கூடிய யானை, ஒண்டி யானை ஒன்று நின்று அந்த யானையை வந்து அவங்க வெட்டிட்டாங்க, போட்டுடுறாங்க. இந்த போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தந்தத்தை வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 6வது நாள் அவங்க என்ன செய்கிறாங்க, மடிக்கேரியிலேருந்து இன்னொரு பகுதியில் தங்கியிருக்கும் போது இந்த யானை சுட்டு வீழ்த்தி அங்கே போடப்பட்டதுக்கு பிறகு வாடை வரும் பாருங்க, செத்த யானையினுடைய வாடை வந்து தான் அந்த ஸ்ரீபுட்டு அங்கே போகிறார். போய் பார்க்கும்போது யானை வந்து செத்து கிடந்திருக்கு. இந்த யானை செத்து கிடந்ததை ஆக்சுவலாக தகவல் சொல்லிட்டார், மேல் இடத்துக்கு தகவல் சொல்லிட்டார். உடனே மேல் இடத்துலேருந்து என்ன உத்தரவுனா, யார் இதை வந்து சுட்டது, தந்தை வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு, தும்பிக்கைகள் வெட்டப்பட்டிருக்கு, அதனால் இதை உடனடியாக தீவிரமாக நீங்கள் வந்து இறங்கி அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி கண்டுபிடிக்கும் போது மடிக்கேரி வனத்துக்குள்ளேயே இந்த குழுவினர் வந்து தங்கி வேட்டையாடினதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே நீ ஒரு யானை அடிச்சிட்ட, இப்போ மீண்டும் இன்னும் யானைகளை அடிப்பதற்காக இந்த காட்டுக்குள்ளே நீ தங்கியிருக்கிறான்னு சொன்னால் நான் உன்னை சுட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி காரசாரமான விவாதங்கள் போகும்போது தான், நீ என்னையே சுடுறியா பார்த்துக்கும் அப்படின்னு தான் ஸ்ரீபுட்டுவை வந்து அங்கேயே சுட்டு வீழ்த்திட்டு அங்கேருந்து 13 சோடி தந்தங்களோட நேராக வந்து எங்கேயும் போகலை, மாதேஸ்வரம் மலை பகுதிக்கே வந்துடுறாங்க. இதில் கொள்ளைகாலம் பகுதியை சேர்ந்த அந்த 6 பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வனத்துறை வழக்காக இருந்தாலும் காவல்துறை கடுமையாக தேடுது, யாருன்னு அடையாளம் தெரியல அப்படிங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஊரில் எவன் காணாமல் போனான் விசாரிப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வந்து எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே முடிச்சுட்டு 3வது நாளே அவன் வீட்டுக்கு போயிடுறான். பட் யாருன்னு தெரியல. ஏன்னா அது மடிக்கேரியில் நடந்த சம்பவம். அவன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 15 பேர் கொண்ட கும்பல் தான் இங்கே வந்து யானை தந்தத்தை வெட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து கொள்ளைகாலம் பகுதியில் நிறைய பேரை வந்து சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணுறாங்க. சந்தேகத்தின் பேரில் கைது பண்ண நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த வழக்குகளை கொண்டு வரதில்ல. அதில் தான் கொள்ளைகாலை சேர்ந்த ஒரு 4-5 பேர் வந்து இந்த வழக்குக்கே சம்மந்தம் இல்லாதவர்களை கொண்டாந்து உள்ளே திணிச்சாங்க. ஆனால் அந்த வழக்கு நிற்கலை. அந்த வழக்கு எல்லாமே வந்து மடிக்கேரி நீதிமன்றமே வந்து
அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, ஏன்னா சரியான சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லி யானை தந்தங்களை பறிமுதல் பண்ணலை. ஒன்று ஸ்ரீபுட்டு கொண்டது இவங்க தான், நீங்கள் வந்து எந்த விதமான தடயமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் வந்து எல்லாருக்கும் வந்து தீர்ப்பு சொல்லி விடுதலை பண்ணுச்சு. இதுதான் வீரப்பனார் அவர்கள் நடத்திய 2வது படுகொலை. ஸ்ரீபுட்டு என்பவர் மடிக்கேரி மாவக்கல் ஃபாரஸ்ட்டில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் அந்த 27/8/1983 கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அன்னை இந்திரா காந்தி அம்மையார் பாரத பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த 2வது படுகொலை மடிக்கேரியிலே நடைபெற்றது என்பதை வரலாற்று ஆய்வுகள் சொல்லுங்கள். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.